எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட்ல எப்படி நடந்துச்சு நிஃப்டி அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம பார்த்தது ஃபுல்லாவே நிஃப்டி பேஸ் தான். நம்ம நிஃப்டி ஆப்ஷன் ட்ரேடிங் மட்டும் தான் பார்த்துருக்கோம். அதுவும் பேப்பர் ட்ரேடிங் தான் மட்டும். நான் செவ்வி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது ரொம்ப முக்கியமா நீங்க பார்த்துங்க. நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் எக்ஸ்பைரி, மந்த்லி எக்ஸ்பைரி மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ நேற்று நம்ம க்ளோஸ் ஆனது வந்து 24,406 க்ளோஸ் ஆயிடுச்சு. எக்ஸ்பைரி டே ஜூலை எக்ஸ்பைரி வந்து. ஸோ இப்போ அப்படி க்ளோஸ் ஆகும்போது நமக்கு ஒரு ரேஞ்ச் கிடைச்சது. நம்மளுடைய ஓபிஎம் கால்குலேஷன் படி பார்த்தோம்னா 24,036லேருந்து 24,775 வரை போகும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது கரெக்டாக நம்மளுடைய லெவலில் 24,000 24,275 தட்டி மேலே போய் நிற்குது. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த இந்த லெவல்லேருந்து மேலே ஏறிச்சுன்னா நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இப்போ அடுத்த ட்ரெண்ட் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு அப்படின்னா ஸோ ஆல்மோஸ்ட் லெவல் மேலே ஏறி தான் நிற்குது. ஸோ ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது. கொஞ்சம் தூரமாக நல்ல தூரத்தில் போய் நின்று இருக்குது. ஆல்மோஸ்ட் 428 பாயிண்ட் கிட்ட போயிருக்கு இன்னைக்கு. ஸோ நேத்தோட க்ளோஸ்லேருந்து பார்க்கும்போது 428 பாயிண்ட் மேலே தான் நிற்குது. நல்ல ரேலி இன்னைக்கு. மார்க்கெட் எல்லாம் ஆல்மோஸ்ட் இப்போ வந்த ரிசல்ட், ஸ்டாக் ரிசல்ட் ஃபுல்லாக நல்ல ரிசல்ட். அதனால எல்லாம் மேலே ஏறி நிற்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இந்த ரேஞ்சிலேருந்து மேலே போய் நிற்கலாம். ரேஞ்ச் ஃபுல் ரேஞ்சை நமக்கு உடச்சிருக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ இதோடைய இதில் 24,450 பேஸ்லேருந்து ஹை வந்து இதில் போய் நிற்கும் 24,275. ஸோ அதே மாதிரி நம்ம பார்க்கணும், ப்ரீமியம் பார்த்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அஹ் நான் ப்ரீமியம் பார்க்கணும்னு சொல்லியிருந்தது 92, 120, 126 பாருங்க அப்படின்னு சொன்னேன். ஸ்டாப் லாஸை 98 பாயிண்ட் கொடுத்து நிற்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 98லேருந்து 2,217 பாயிண்ட்ஸ் வரையும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஸோ 92 பாயிண்ட்ஸ்லேருந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு. இப்போ நம்ம வந்து நான் இன்னைக்கு எடுத்துக்கிட்டது வந்து நம்ம நிஃப்டியோட 24,400 எஸ்டர்டேஸ் ஏடிஎம் தான் எடுத்திருந்தேன் கையில். ஸோ நமக்காக ஒரு லெவலில் சொல்லியிருந்தோம் 370, 185, 92 இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் சொல்லியிருந்தோம். ஸோ இதில் எதுவுமே நமக்கு டச் பண்ணல. அதனால இந்த ட்ரேட் எதுவுமே நமக்கு. அதே மாதிரி இங்கேயும் 370 தான் ஹை, 170 எடுக்கணும். பட் என்ன பிரச்சனைனா நமக்கு ட்ரெண்ட் அப்பில் இருக்கனால நம்ம இதையும் எடுக்கணும். இன்னைக்கு எந்த ட்ரேடுமே கிடையாது, நோ ட்ரேட் இன்னைக்கு. அது நமக்கு ஓகேங்களா? ஸோ இது போகவே இல்லை. ஆனால் நீங்கள் ட்ரெண்டை பிடிக்கணும்னு நினச்சி நம்ம எடுத்திருந்தோம்னு வச்சுக்கோங்க. அப்போ ஏதாவது நம்ம எடுக்கணும்னு நினச்சிருந்தோம்னா ஸோ அப்போ எடுத்திருந்தோம்னா இன்னைக்கு வந்து ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 300 ஓப்பன் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா 400லேருந்து ஓப்பன் பண்ணி 200 கிட்டத்தட்ட 300 பாயிண்ட் கிட்ட வந்து மேலே போயிருக்குது பிடிச்சிருந்தா. பட் நான் வந்து ட்ரேடு படி என்னுடைய இந்த லெவலுக்கு வந்து டச் பண்ணி போனால் தான் நான் ஒத்துக்கிறதா இருந்தேன். ஸோ 370 டச் பண்ணல. ஆனால் இதுக்கு அடுத்த ஸ்ட்ரைக்கில் 24,450 வந்து 370 ஸ்ட்ரைக் பண்ணி டச் பண்ணிட்டு மேலே போயிருக்கு. ஆக்சுவலாக நான் வந்து இன்னைக்கு பார்க்க வேணாம் சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரைக் நான் எடுக்கவே இல்லை அன்னைக்கு. வேணாலும் நம்ம ஒரு டெஸ்ட்டுக்காக ஒன்று பண்ணி பார்க்கலாம் உங்களுக்காக. ஸோ ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போ 24,400 தான் நமக்கு வந்து 24,400 தான் நம்மளுடைய ஏடிஎம், நேத்தோட ஏடிஎம். ஸோ அப்போ 24,400 ஒரு 50 பாயிண்ட் மேலேயும் 50 பாயிண்ட் கீழே எடுத்தோம்னா நமக்கு வந்து 50 பாயிண்ட் மேலே வந்து 450, 50 பாயிண்ட் கீழே வந்து 350. ஓகேங்களா? ஸோ 350, 450 இதுதான் நம்ம எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்கன்னா. ஸோ நிஃப்டியோட சரி தப்பாக எடுத்துருக்குறோம். ஒரு நிமிஷம் இருங்க. 29 ஆகஸ்ட். ஸோ 24,450க்கு எவ்வளோன்னு பார்க்கலாம். 450 கால், 350 கால். இது மட்டும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம செக் பண்ணுறதுக்காக. ஸோ என்ன பண்ணுறதுன்னா 370 நம்ம கொடுக்கணும் அப்படின்னு இருந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 370 இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். 370 டச் பண்ணிட்டு தான் மேலே போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ 370 டச் பண்ணி 653 பாயிண்ட் வரையும் போயிருக்கு. அதே மாதிரி இங்கே 370 டச் பண்ணியிருக்கா அப்படின்னா பார்க்கலாம். இல்லை. 370 எது இந்த இது டச் பண்ணல. ஒன்லி இது மட்டும் தான் டச் பண்ணியிருக்கு. எது நம்மளுடைய 24,450 அது மட்டும் தான் டச் பண்ணிட்டு மேலே போயிருக்குது.
ஸோ இன்னைக்கு கன்சிடரேஷனுக்கு வந்து நம்ம இந்த 3 ஸ்ட்ரைக் எடுத்துக்கலாம். இந்த நம்ம ஓபிஎம் மெத்தடுக்கு. ஏன்னா பிளஸ் ஆர் மைனஸ்க்காக நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த 3 ஸ்ட்ரைக்ல வந்து இது மட்டும் தான் வந்து கிட்டத்தட்ட 370 டூ 650 வரையும் போயிருக்குது. ஸோ 280 பாயிண்ட்ஸ் வந்து இதுல கிடைச்சிருக்கு. 280 பாயிண்ட்ஸ் இதுல கிடைச்சிருக்குது. இந்த ஒரு சாரி இந்த ஒரே ஒரு இதுல மட்டும் இன்னைக்கு நமக்கு 280 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் இதுல நமக்கு இன்னைக்கு ட்ரேடு கிடைக்கல. இது ஒரு ட்ரேடு கிடைக்கல. ஸோ நம்ம ஓபிஎம் மெத்தடுக்காக இந்த 3 ஸ்ட்ரைக்கையும் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் வச்சுட்டு ஏடிஎம்லேருந்து பிளஸ் ஆர் மைனஸ் வச்சுட்டு இதை பண்ணியிருக்கோம். இது பேப்பர் ட்ரேடி தான் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ இங்கேருந்து இங்கே போயிருக்குது 280 பாயிண்ட்ஸ் போயிருக்குது. ஸோ இன்னைக்கு ட்ரேட்ல வந்து 24,450 வந்து நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பேப்பர் ட்ரேடிங் தான் பண்ணி பார்க்குறேன். நீங்களும் பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்க. ஏன்னா ஆப்ஷன் பையர்ஸ் எப்போதுமே லாஸ்ல தான் போவாங்க டியூ டு ஓவர் ட்ரேடிங்னால. ஸோ ஓவர் ட்ரேடிங் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஓபிஎம் மெத்தட் கண்டுபிடிப்போம். அந்த ஓபி மெத்தட் படி தான் இதோடைய ரிசல்ட் நம்ம பார்க்குறோம். ஸோ 370 185 92 இது இந்த ஸ்ட்ரைக் தான் இன்னைக்கு நம்ம வந்து ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ரைக்காக இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்ட்ரைக்ல எந்த இடத்துலையுமே நமக்கு வந்து ஒன்லி 24,450 ஸ்ட்ரைக்ல மட்டும் 370 ஹிட் ஆயிட்டு 280 பாயிண்ட்ஸ் வரையும் நமக்கு கொடுத்துருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம தொடர்ந்து வீடியோஸ் போடுறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ இது நான் இது ஹியூஜ் ப்ராஃபிட் இன்னைக்கு. ஸோ இந்த இந்த ப்ராஃபிட்டை யார் பிடிச்சிருக்காங்கன்னு தெரியாது. அப்படி பிடிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்ல போடுங்க. மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோஸ் வந்து ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும்னா அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு கமெண்ட்ல போடுங்க. ஸோ இம்ப்ரூவ் பண்றதுக்கு முயற்சி பண்றேன் நான். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.